ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆட்சியில் பங்கு அப்படின்றத காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்து விட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற கொறடா, காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் இந்த விவகாரங்கள் எதிரொலித்து வரக்கூடிய சூழலில் தமிழக அரசியலில் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள் அப்படின்றது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில் விரிசல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி 2 நாட்களாக தொடர் பேச்சுக்கள் இது பற்றி வந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார் மாணிக்கம் தாக்கூர்ன்றது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் இணைகிறார். டாக்டர் வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் தலைமைக்கு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தலைமையினுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்லதனுடைய முயற்சியா? முதல் நாள் இந்த பிரச்சனை வந்ததிலிருந்து நான் கூறிக்கொண்டிருப்பது இதுதான். தலைமைக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை. தலைமையினுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் இதற்கு இருக்கிறது. அப்படி சந்தேகம் இருந்தால் இன்று கிரீஷ் ஜோடங்கரிடம் கேட்கப்பட்ட கேள்வி திட்டவட்டமாக அவர் கூறிவிட்டார். நாங்கள் ஆட்சியில் பங்கை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம், பதிலுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு மேலும் கேட்டதற்கு அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுறதை வச்சுக்கிட்டு நாங்க எடுத்துக்க முடியாது, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த பதிலும் அந்த பிரச்சனை, அந்த விஷயத்தை பற்றி வரவில்லை திமுகவிடம் இருந்து என்று கூறியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? காங்கிரஸ் தலைமை இதற்கு ஆதரவு தெரிவித்துத்தான் திரு மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போ அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களும் வந்து ஆட்சியில் பங்குன்றதை நாங்களும் தான் வலியுறுத்தினோம், ஆனால் இப்போது வந்து அதற்கான சூழல் கனியவில்லை, அப்படி வலியுறுத்தினா வலதுசாரிகள் வந்து விடுவார்கள், இப்போ வேண்டாம்னு நினைக்கிறோன்றாங்க. ஆனால் காங்கிரஸ் கேட்பதில் தவறில்லைன்னு பார்க்குறாங்க. திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கேட்பதில் தவறே இல்லைங்க. என்ன தவறு? அவங்க என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு பாதி அமைச்சரவையில பாதி இடம் கொடுங்கன்னு கேட்கறாங்களா? ஏதோ 25 இடங்களோ 30 இடங்களோ போட்டியிட்டால் ஒரு 15-16 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு ஏற்றாற் போல் ஓரிரு அமைச்சர்கள் இருந்தால் அது என்ன பிரச்சனை ஏற்படுத்திவிடும்? எனக்கு புரியல, அது என்ன பிரச்சனை ஏற்படுத்தி விடும் அதனால்? சோ இது வந்து காங்கிரஸ் கேட்பதும், இன்ஃபேக்ட் நான் தொடர்ந்து சொல்றது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்த வாக்கு வங்கியை பெற்றிருக்கும் கட்சிகள், அவர்கள் உரிமை, அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு கேட்பது அவர்களது உரிமை. இப்போ இந்தியா முழுவதும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, தமிழ்நாடு மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றதுல எந்த நியாயம் இருக்கிறது? நன்றி டாக்டர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.